மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். சாமி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எனக்கு அந்த சித்தேஸ்வர் சாமியோட சிஷ்யர்களை நல்லாவே தெரியும். ஓ, சென்னை கேளம்பாக்கத்துல ஒரு ஆசிரமம் அமைக்கிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அந்த இடத்துக்கான லீகல் ஒப்பீனியன் கேட்க என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. நான் இப்பவே அவங்க கிட்ட பேசுறேன். அவருக்கு போன் போடுங்க. பாத்தீங்களா, எல்லாம் அம்மனோட அருள். ரொம்ப தேங்க்யூ சாமி. நேத்து வரைக்கும் ரிஷிகேஷ்ல இருந்த சித்தேஸ்வர் சாமிகள் இன்னைக்கு தான் கோதாவரிக்கு வந்திருக்காரு. நான் அவங்களோட சிஷ்யர்கிட்ட விஷயத்தை விளக்கி சொன்னதும் உடனே அவங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு ஒரு கோவிலுக்கே நடந்த அக்கிரமங்கிறதுனால அதை சரி செய்ய வேண்டியது அவசியம்னாராம். ஆஹா, அவரே இங்க வர ஒத்துக்கிட்டாராம். ஆத்தா, அதுவும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல சென்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காராம். கடவுளே, பெரியா வேண்டான்னு வீட்டுக்கு போக பாத்தீங்களே, இப்ப பாத்தீங்களா? கோவில் கும்பாபிஷேகத்தையே நடத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க. 50 சிலையை திருடுறதுக்காக அந்த திருட்டு களவாணி பயலுங்க கோவிலுக்கே செய்விட வச்சிருக்கானுங்களே. அவனுங்களா நல்லா இருப்பானுங்களா? இல்ல அந்த ஆத்தாதான் அவனுங்கள சும்மா விட்டுருவாளா? நீங்க வேணா பாருங்க பெரியா, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அந்த செய்வனை வச்சு சில திருடின கும்பல ஒரேடியா கொல்லாம அணுவா கொல்ல போறா. என்ன பெரியா, நான் சொல்றது சரிதானே? ஆமா. ஆத்தா அவனுங்களுக்கு கோரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க பெரியா. என்னது? கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிறேன். தாயி, நீங்க சொல்றது தெய்வ வாக்கு. கனகதுர்கா அவங்கள நிச்சயமா கொடூரமா தான் கொல்ல போறா. சாமி, நம்ம கோவிலுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. அதை நிவர்த்தி பண்ண சித்தேஸ்வர் சுவாமிகளை பத்தியும் நீங்க சொன்னீங்க. அதுக்காக எங்க ஜமீன் குடும்பம் உங்களுக்கு எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு சித்தேஸ்வர் சாமிகள் வரவும் நாங்களும் வந்துடுறோம். அசோக், ஒரு நிமிஷம். நான் தான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. என்னோட சம்மதத்தை கேட்காம எல்லா முடிவையும் நீங்களே எடுத்தா என்ன அர்த்தம்?